என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 17/6/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவரின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தினம் வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 89, 22, 23, 24. நாம் இன்று வாசிக்கும் முதல் வாசகம் 2 கொரிந்தியர் 8:1-9. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 4:5-43-48. நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து விடுவது என்ன? ஆண்டவர் இயேசுவின் படிப்பினைகளை பின்பற்ற விரும்பும் நாம் சற்று மாற்றி யோசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது சொல்லிலும் செயலிலும் எண்ணங்களிலும் குணங்களிலும் சற்றே மாறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நம்மை அன்பு செய்பவர்களை அன்பு செய்வது மிக எளிது, ஆனால் கடினமான ஒன்றாகிய நம்மை வெறுப்பவர்களை அன்பு செய்ய நம்மால் கூடுமா? இன்று என் எதிரிக்காக ஒரு 10 மணி ஜெபமாலையை சொல்வேனா? நாம் தினம் நம் நண்பர்களையும் நம்மை அதிகமாக யார் அன்பு செய்கிறார்களோ, நம்மை யார் அதிகமாக புகழ்கிறார்களோ, நம்மை யார் நல்ல ஒரு பெரிய இடத்தில் அமர வைக்கிறார்களோ, நமக்கு யார் அவர்கள் வாழ்வில் நமக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கிறார்களோ, ஓ அவர் என் உயர்ந்த நண்பர், அவர் என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்ம இப்படியெல்லாம் பேசிக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது மத்தேயு 5:43-48, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் நீ அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இன்றிடத்தில் இயேசு, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நம்ம ஒரு நிரந்தரமான நம் மன மகிழ என்ன செய்வதுன்னு ஒரு நாளெல்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். மற்றவர்களை மன்னிப்பது என்பது அவ்வளோ ஈஸியான காரியம் அல்ல. ஏன்னா நார்த் இந்தியாவில் ஒரு கண்ணீரை கொன்ற கதை நமக்கு தெரியும். ஒரு கல்வன் அவரை கொன்று 16 குத்து, அவனுக்கு எவ்வளோ அவன் மனசில் வெறி இருந்துச்சோ அத்தனையும். ஆனால் அவருடைய தாயும் சகோதரனை அவரை போய் சிறையில் சந்திக்கும்போது அவரை முழு மனதோடு மன்னித்தார்கள். இல்லை, என் பிள்ளை நீ சாவடிச்சு உன்னை நாங்கள் தூக்கில் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லலை. முழு மனதோடு அவனை ஆசீர்வதித்து முழு மனதோடு அவனை மன்னித்து இன்று அவனை ஒரு கிறிஸ்துவராக மாற்றிய அந்த சிஸ்டர் ராணினுடைய தாயும் சகோதரிகளும் அந்த குடும்பத்தினரும் செய்தது. மற்றும் நம்மளுடைய போப்பாண்டவரை சுட்டவர்கள், ஜான் பால் II சுட்டவர்கள், அவர்களைப் போல் சிறையில் சந்தித்து அவரை மன்னித்து அந்த குண்டை எடுத்து பாத்திமாதாவினுடைய க்ரௌனில், அந்த கிரீடத்தில் வைத்திருக்கிறார் நம் மறைந்த போப்பாண்டவர். ஏன் வெறும் அவங்க மட்டும் வாழ்க்கையில் பெரியவங்க மட்டும், ஃபாதருங்க மட்டும் மன்னிக்கணும், சிஸ்டருக்கு மட்டும் போப்பாண்டவர்னா, நம்ம சாதாரண மக்களாகிய நாம் தினம் நம் வாழ்வில் சந்திக்கும் எத்தனையோ நண்பர்களையும் உறவினர்களையும் நம் வாழ்வில் நாம் மன்னித்திருக்கிறோமா? ஒரு நாள் ஒரு நபர் மன்னிப்பது என்பதை பற்றி நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு ரொம்ப கலங்கி ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவரை அறியாமலேயே பொங்கி பொங்கி நினைத்து இவருக்கு அழும் அந்த காரணமே இல்லாமல் வருகின்ற அந்த கண்ணீர், எப்படி நினைத்து பார்த்தாலும் கண்ணை துடைத்து சிறிது நேரம். ஆனால் நம்மளாம் ஒரு சாதாரண மனுஷருங்க தான். நமக்கெல்லாம் ரொம்ப சிறிய மனது. ஒரு டிவியை பார்த்ததும் அதில் நடிக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் அழும்போது நாமும் அழுது விடுவோம். ஒருவர்களை துன்பப்படுத்தினால் அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் அழுவோம். இப்படித்தான் நம் மனது. ஆனால் வைராக்கியம் என்று நமக்கு வந்துவிட்ட பிறகு, ஒருவரை மன்னிக்கவே கூடாது என்று வந்துவிட்ட பிறகு, நம்மளுடைய நிஜ வாழ்வில் நாம் யாரை மன்னித்திருக்கிறோம்? நம் பகைவர் என்று தெரிந்தும் நாம் யாரிடம் போய் பேசியிருக்கிறோம்? நான் அவர்களை பேசவே மாட்டேன், அவங்க என்னை எப்படி பேசிட்டாங்க, அவர்களிடம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், வாழ்நாள் பூரா நான் செத்தாலும் அவங்கள பார்க்க மாட்டேன். இதுதான் நம் வாழ்வு. ஆனால் இதற்கல்ல ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது. இதற்கல்ல ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை, ஒரு துளி இரத்தத்தையும் கடைசி நேரத்திலும் அவர் தம்மை நிரூபித்து கொண்டது இதற்காக அல்ல. இதோ அந்த அழுது கொண்டிருந்த மனிதன் யோசிக்கிறார், நான் எதற்காக அழுகிறேன்? எதற்காக எனக்கு பொங்கி பொங்கி காரணம் இல்லாமல் அழுகை வருகிறது? என்னை காயப்படுத்தியதற்காகத்தானே?
எழுந்து செல்கிறார், ஓடுகிறார், கால்கள் நடுங்குகின்றன. இருந்த போதிலும் அந்த கால்கள் பின்னி பிணைந்து ஓட்டும் ஓட்டத்தில் பல கற்களை முற்களையும் தாண்டி அவர்கள் சந்தித்த பொழுது அவர்களிடம் ஓடிப்போய் காலில் விழுந்து, நண்பா, நான் செய்ததை மன்னித்து விடு என்று அவரை கட்டித் தழுவி அவரிடம் ஒப்புரவு செய்கிறார். அந்த மன்னிப்பை அவருக்கு தருகிறார். அவரும் மன்னித்து இவரை ஏற்றுக்கொள்கிறார். இதோ இந்த நண்பரை போல் நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ இறை இயேசுவின் அன்பினாலும் அவர் நமக்கு விட்டு சென்ற அந்த ஆசீர்வாதத்தினாலும் நாம் முழு மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். இதோ இந்த நண்பரை போல மன்னிப்போம், மறப்போம், பல கசப்புகளை தூக்கி எறிவோம். நினைத்து நினைத்து அதையே பேசிக்கொண்டிருப்பதனால் நாம் ஒரு பலனும் இல்லை. அதனால் முடிந்த அளவு மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஒருவர்களை மன்னித்து மறந்து மீண்டும் புதுப்பிறப்படைந்து மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.